நான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ரிஸ்க் இல்லாமல் பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எப்படி அப்படின்னா, எப்பவுமே வந்து ஆக்சுவலாக பாண்டுக்கு போனோம்னா அது எக்கச்சக்கமான இருக்குது. ரேட்டிங்ஸ் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது, செக்யூர்டாக இல்லையா, நம்பி வாங்கலாமா, கம்பெனி நான் திவாலான மொத்த காசும் போயிருமே, அதை பற்றி கவலையே தேவையில்லை. சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் தான். நம்ம எப்படி ஸ்டாக்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ அதே மாதிரி பாண்ட்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஆமாங்க, பாண்ட்ஸில் கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். ஒரு அப் டு ஒரு 8லேருந்து 9% இயர்லி கொடுக்குற இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அது பேர் வந்து பாண்ட் ஃபண்டு, பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய் பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு போட்டு தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து எப்படி நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பாண்ட் ஃபண்ட் வந்து அவங்க எல்லாமே பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் எப்படி பதிலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கவலையும் படாமல் ஜாலியாக இருக்கலாம். சரியா?